நம்ம யாருன்னு கேட்டா இன்னும் படிக்கிறோம், இன்னும் வேலை பார்க்கறோம் சொல்றோம். ஆனா உண்மையாவே நம்ம யார் அப்படின்னா அந்த உடம்பு கிடையாது, நம்ம ஒரு உயிர். இந்த உயிர் என்ன செய்யும் அப்படின்னா கண்ணு பாக்குது, வாய் பேசுது, காது கேட்குதுன்னு சொல்லுவோம். அதே போல உயிரானது முழு உடம்பை இயக்கும். எப்படின்னா ஒரு வண்டியில டிரைவர் இருந்தா தான் வண்டி ஓடும். அதே போல தன்னுடைய உடம்புல உயிர் இருந்தா தான் என்னால பேச முடியும், உங்களால கேட்க முடியும். அது எங்க இருக்கு அப்படின்னா இரு புருவமத்தில எல்லாருடைய நெத்திக்கு பின்னாடி. அதனாலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, துண்ணூறு குங்குமம் பொட்டு எல்லாரும் இந்த வைக்கிற இடத்துல வைக்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒரு புள்ளியா தான் இருக்கும், யாருடைய கண்ணாலுமே பார்க்க முடியாது. அது என்ன செய்யுதுன்னா குழந்தையில இருந்து வயசாற வரையும் அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ள இருக்கும். வயசான பிறகு அந்த உடம்பு ஏதாவது வேலை செய்தா? வேலை செய்யாது. அந்த உடம்பு அந்த உயிர் விட்டுட்டு அடுத்து ஒரு குழந்தையா போய் பிறக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு உடம்பு நடிப்பு நடிக்கிறக்காக இந்த உலகத்துல வந்திருக்கீங்க. போன ஜென்மத்துல நீங்க அமெரிக்கால பிறந்திருப்பீங்க, அந்த உடம்பை விட்டுட்டு இப்ப இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கீங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு உடம்பும் நடிப்பு நடிக்கிறக்காக இந்த உலகத்துல வந்திருக்கோம். அடுத்து நம்ம எங்க இருந்து வந்தோன்றத பார்ப்போம். இதுதான் பூமி. இந்த பூமியில தான் இயற்கைகள், தாவரங்கள், மனிதர்கள், இந்த நாடக மேடையில எல்லாரும் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி சூரிய சந்தங்களை தாண்டி அந்த பரந்தாமன்ற வீடு இருக்கு, அங்கதான் சுயம் பகவான் இருக்காரு. உலகத்துல இல்ல எல்லா ஆத்மாவும் அங்கதான் இருக்காங்க. அது பேர் என்ன? சாந்தி தாமம், முக்தின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து நீங்க நடிப்பு நடிக்கிறக்காண்டி இந்த ஆத்மா இந்த உலகத்துல வருது. வெறும் புள்ளியா உங்களால நடிக்க முடியுமா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு உடம்பு கிடைக்கும், ஒவ்வொரு உடம்பா எடுத்து எடுத்து நடிப்பீங்க. எப்ப நடிப்பு முடியுதோ இந்த உலகத்தை விட்டுட்டு இந்த உடம்பை விட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடும். இப்ப யாருமே இன்னும் இந்த வீட்டுக்கு போல, எல்லாரும் அடுத்தடுத்த உடம்பு எடுத்து குழந்தைய நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சா? அடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு அப்பா. ஒன்னும் உடம்பு கொடுத்த அப்பா பத்தி நம்மளுக்கு தெரியும், அவர் யாரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எல்லாமே தெரியும். ஆனா எல்லா உடம்புலயும் உயிருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உயிருக்கெல்லாம் அப்பா யாரு அப்படின்னா இறைவன். ஆனா இறைவனுக்கு நம்மள மாதிரி உடம்பு கிடையாது, நம்மள மாதிரி பிறப்பிறப்புல வர்றது இல்ல. அவர் எப்பவுமே ஜோதியா தான் இருக்காரு. அதான் எல்லா மதத்திலும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த ஜோதியை தான் வழிபடுவாங்க. அவர் எல்லா குணங்களும் எல்லா சக்தியிலையும் கடலா இருக்காரு. அப்பனா நம்மளா யாரோட குழந்தைங்கன்னா சுயம் பகவானுடைய குழந்தைங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்க இன்னாரோட குழந்தை நினைக்கிறீங்க, ஆனா உண்மையாவே நேச்சுரலாவே யாருன்னா நம்ம சுய பகவானுடைய குழந்தைங்க. அவர்கிட்ட நடிப்பு நடிக்கிறக்காக இந்த உலகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப இந்த உலகத்துல நடிக்க வந்திருக்கோம். ஆனா எத்தனை வருஷமா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம்? அது இந்த உடம்புக்கு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு எடுத்திருப்பீங்க. இப்படி பல உடம்பு எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 24 நேரம் சொல்றோம், ஒரு வருஷத்துக்கு 305 நாள் சொல்றோம். அதே போல இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை வருஷமா நம்ம நடிக்கிறோம்னா, ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் நீங்க நடிக்கல, மொத்தம் 5000 வருஷமா நம்ம நடிக்கிறோம். எப்படி விதை, செடி, மரம், பழம், அதே போல 4 நிலையை கடந்து வரும். அதே போல நம்மளும் அந்த பரந்தாமன்ற வீட்டுல இருந்து இந்த உலகத்துக்கு வரும்போது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம் 4 யுகத்தை கடந்து வரும். அதுக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் 1059 வருஷம். இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? கலியுகத்தினுடைய கடைசியில இருக்கும். ஆனா இந்த உலகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க கண்கூடாவே பாத்துட்டீங்க. இந்த உலகம் ரொம்ப துக்கமாவும் கவலையாவும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3 யுகத்துல வாழ்ந்து வந்தீங்க. ஆனா எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா சத்தியுகம், திரேதாயுகம், சொர்க்கம், வீடுகள் எல்லாமே தங்கம் தான், சாப்பிடுற தட்டு எல்லாமே தங்கம் தான். ஆனா தங்கமயமான உலகத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா தேவதையா இருந்தீங்க. அடுத்தடுத்த ஜென்மத்துல வர வர உங்களுடைய குணங்கள், கலைகள் இழந்து சாதாரண மனித நிலைக்கு வந்துட்டீங்க. எப்படி செல்போன் நைட்டு ஃபுல்லா சார்ஜ் ஏத்துறீங்க, காலைல எத்தனை % இருக்கும்? 100% இருக்கும். ஆனா யூஸ் பண்ண என்ன ஆகுது? அதே போலதான் 100% பவர் இருக்கும்போது தேவதையா இருந்தீங்க. இப்ப நம்மளுடைய பவர் கம்மியாயிருச்சு. இப்ப மறுபடியும் என்ன செஞ்சாகணும்? செல்போன்னா சார்ஜ் ஏத்திடுவோம். ஆனா நம்ம ஆத்மான்ற உயிர்ல பவர் எப்படி ஏத்துறது? தியானம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் சுயம் பகவான் இந்த பிரம்மாவுடைய உடம்புக்குள்ள வந்து நம்ம மனிதர்ல இருந்து தேவதை ஆக்குறாரு. ஆனா அதுக்கான விதி என்னன்னா, தன்னை ஆத்மான்னு நினைச்சு அந்த இறைவன் பரமாத்மாவை நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய குணங்கள், சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு நண்பர்கிட்ட பழகும்போது, நல்ல நண்பர்கிட்ட பழகும்போது என்ன வரும்? அந்த நல்ல நண்பர்கிட்ட போகும்போது நல்ல பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா முயற்சி செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே போல நம்மளும் சுயம் பகவானுடைய தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா அவருடைய குணங்கள், சக்திகள் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நம்ம மறுபடியும் தேவதை ஆயிடலாம். மறுபடியும் இந்த சக்கரன்றது சொல்லிட்டுக்கிட்டே தான் இருக்கும். நாங்க இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம். உங்க ஏரியால வந்து பிரம்மாகுமார்கள் தியான நிலையம் இருக்கும். அவசியம் போய் கேளுங்க, ஃப்ரீ தான், காசெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சொல்லுவாங்க. அந்த 7 நாள் இருக்கும் பேசிக் கிளாஸ், வந்து கேளுங்க அவசியம்.